அது ஒவ்வொன்றும் அது நம்முடைய வாழ்வில் நன்மைக்கு எதுவாக, ஆசீர்வாதத்திற்கு எதுவாக, நம்முடைய உயர்வுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில ஒரு படி மேலான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அதை மாத்திரம் நாம் நினைவு கூர்ந்து, என்ன நடந்தாலும், அவர் என்ன கொடுத்தாலும், அவர் என்ன செய்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டு. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்காமல் இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு. நீங்கள் எதிர்பார்க்கிறது இப்பொழுது கிடைக்காமல் இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில உங்கள் வாழ்க்கையில் அது கிடைக்கும்படியாக அவர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். நான் அவரை துதிப்பதே என்னுடைய வாழ்வின் பாக்கியமாக. ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சேர்ந்து உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமிரேன், என் தஞ்சமாகிறேன், என் கோட்டையாகிறேன், என் சுருகமாகிறேன், என் நண்பனாகிறேன். என் தஞ்சமாகிறேன், என் கோட்டையாகிறேன், என் சுருகமாகிறேன், என் நண்பனாகிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உங்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உங்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. எல்லோருமாய் தஞ்சமானீரே, கோட்டையானீரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், நிறைவான ஆவியானவர் காலை வேளையில் நம்மை கூடும்படியாக நிறைவான ஆவியானவரே, பிரசன்னத்தினால சமூகத்தில் குறைவில்லாமல் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டது. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். அல்லேலூயா. குறைவில்லாமல் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் சத்தத்தை உயர்த்தி என் தஞ்சமானீரே, கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே. சொல்லலாம் சிறு பிள்ளைகள் எல்லாருமாய் கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே. உதவாத என்னையே உருவாக்குறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்குறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தால் சிறகில்லாமல் பறக்கிறேன். அல்லேலூயா. குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மெய்யான வாழ்வை மெய்யாக மாற்றினேன். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. உடைய கண்களிலே கிருபை கிடைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்பும் உடைய ரட்சிப்பும் எங்களை தேடி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் மண்ணான என்னை வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை, அவர் கரத்திலே மண்ணை எடுத்து நம்மை உருவாக்கினார். மண்ணான நம்மை அவர் கண்கள் கண்டது, அவருடைய கிருபை கண்டது, அவருடைய
பிரசனம் கண்டது, அவருடைய சித்தம் கண்டது, அவருடைய நோக்கம் கண்டது. எந்த இடத்திலே தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுகிறது, நீ உருவாவதற்கு முன்பாகவே, தாயின் கருவிலே உன் அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உனக்காக அவர் திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உனக்காக அவர் தீர்மானங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்தில் தான் நீ பிறக்க வேண்டும் என்று நீ பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் தீர்மானித்து இருக்கிறார். இந்த தாய் தகப்பனுக்கு தான் நீ பிறக்க வேண்டும் என்று நீ பிறப்பதற்கு முன்பாகவே தீர்மானித்து இருக்கிறார். இந்த குடும்பத்தில் தான் நீ வாழ வேண்டும் என்று நீ பிறப்பதற்கு முன்பாகவே தீர்மானித்து இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த கூடுகையில நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அவர் முன்பே தீர்மானித்து, அவர் நோக்கம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் அவர் எதையுமே செய்வதில்லை. அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சித்தத்தின்படி உன் வாழ்க்கையில் இந்த வருடம் நடக்க போகிற நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. யாரும் தடுக்க முடியாது. ஒரு யோசிக்கலாம், என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என் பிரச்சனை எப்படி இருக்கிறது, என் நெருக்கம் எப்படி இருக்கிறது, நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன், எங்கப்பா போவேன், உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன், உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரம்மா நீங்க போதும் டாடி, இயேசுவே நீங்க போதும் அப்பா எனக்கு. ஹல்லேலூயா. எப்படி வாழுவேன், எங்கப்பா போவேன், உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ, எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. அப்பா, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, தகப்பா நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே.
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீங்க பாப்பாவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. நீங்க பாப்பாவே உங்க சமூகத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே ஆண்டவரே, சமூகத்தை மறந்து. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே. உமக்கது ஈடாகுமோ? ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என்னை தேடி வந்த தேவனே, வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். என்னை விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. ஹல்லேலூயா. விடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே. உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன்.
முடிக்கவில்லை. கடந்த வருடம் அநேக நாட்கள் காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் நமக்கு புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், புதிய வாசலை கொடுத்திருக்கிறார், புதிய வழிகளை கொடுத்திருக்கிறார், புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அவற்றை சொல்லி நாம் அறிக்கையிட்டு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். அடுத்தவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கடைசியாய் சொல்லி கடந்து போன காரியம், நீங்கள் புறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிரதான எதிர்பார்ப்பதுதான். அவர் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்த நோக்கம் நாம் புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக. அதற்கான ஆயத்தங்கள் அத்தனையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். எந்த மனிதனும் இந்த உலகில் செய்ய முடியாத காரியம், தன்னுடைய விலையேற பெற்ற ஜீவனை, தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட எனக்காக சிந்திருக்கிறார். நீ இங்கே சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, முன்னால் ஒரு கூட்டம் சுகமாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக. இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்வில் நீ நன்மை செய்ய வேண்டும் என்றால் நான் உமக்காக ஒரு நன்மை செய்தாக வேண்டும். உன்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். மத்தேயு 28:19-20 சொல்லுகிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சகல சாதிகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ பிரசங்கம் பண்ண வேண்டும், சுவிசேஷமாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம், இந்த புதிய வருடத்தில் எத்தனை நாட்கள் நாங்கள் முடங்கி இருந்தது போதுமானது, எத்தனை நாட்கள் எங்களுடைய சூழலை எண்ணி நாங்கள் உடைந்து உட்கார்ந்தது போதுமானது. உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசம் எழும்பி போக தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இந்த அர்ப்பணிப்போடு ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நான் நிறைவு செய்யலாம். ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட தேவதாசனிடத்தில் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? அவர் சொல்றார், ஆண்டவரே நாம நேசிக்கிறேன். மீண்டும் சொல்றார், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறார், நேசிக்கிறாயா? 4 முறை கேட்ட பிறகு சொல்றாரு, 4 குட்டிகளை வைப்பாய். நீ இந்த உலகத்திலே சுகமாய் வாழ வேண்டும் என்பது மாத்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அது சிறிய ஊழியமாய் இருந்தாலும் அதை கவனமாக பொறுப்பாக நீ செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதிலே நீ கவனமாய் இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது நீ உண்மையான அன்பு கொண்டிருப்பாய் என்றால் அந்த அன்பை ஜபத்தில் அல்ல, துதியில் அல்ல, பாடலில் அல்ல, இந்த ஒலிபெருக்கில் அல்ல, நீ அவருக்காக எடுத்து வைக்கிறாடி. ஒவ்வொன்றிலும் அவருக்காக செய்கிற ஒவ்வொரு செயலை காண்பிக்க இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை
நேசிப்பது முற்றுக்கு உண்மையானது. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்றால் ஆண்டவரே, அந்த அன்பை ஆண்டவரே நாங்கள் செயல்பாட்டிலே உமக்காக செய்கிற அந்த பணியிலே காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க. உமால மாத்திரம் அந்த கல்லான இருதயத்தை உடைக்க முடியும். உமால மாத்திரம் அந்த நவமான சதையான இருதயத்தை கொடுக்க முடியும். உமால மாத்திரம் அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க முடியும். உமால மாத்திரம் தான் ஆண்டவரே இயேசுவை அழைக்கும் போது அநேக காரியங்களை அவர் ஆண்டவர் சொன்னாலும், மோசையை அழைக்கும் போது அநேக காரியங்களை சொன்னாலும், ஆண்டவரே நீர் சொன்ன காரியம், உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறதை உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். காலை வேளையில் ஒவ்வொருவரும் நீங்க பேசுங்க. சின்ன காரியமா இருந்தாலும், பெரிய காரியமா இருந்தாலும், சின்ன ஊழியமா இருந்தாலும், பெரிய ஊழியமா இருந்தாலும், முதலாவது உன்னுடைய சுவிசேஷத்தை சுமந்து திருவா ஜனங்கள் மத்தியில கடந்து போகிற அந்த ஆத்ம பாரத்தை கொடுங்கடே. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள ஊற்றுங்கப்பா. எத்தனை ஆண்டுகள் திருச்சபையில உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், எத்தனை ஆண்டுகள் திருச்சபையில உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள், எத்தனை ஆண்டுகள் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள், எத்தனை ஆயிரம் சத்தியங்களை அவர் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். புறப்பட்டு போகணும், அவர்கள் புறப்பட்டு போகணும். அந்த தாகத்தையும் அந்த ஆத்ம பாரத்தையும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தொடுதலை தேவன் கொடுத்து இந்த வருடத்தை நடத்தும்படியான ஒவ்வொருவருக்கும் தேவன் நீங்க ஒரு இடத்தை காண்பீங்க. நடத்துங்க, நடத்துங்க. எழுந்து போகாதவர்களை எழுந்து போகத்தக்கதான காரியங்கள் குடும்பங்களை செய்ய இயேசுவின் நாமம். சத்தியத்தை கேட்டது போதும். உமக்காக எழுதி பிரகாசம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதை யாவரையும் தாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் நேர்த்தியாக இயேசுவின் மூலமாயிருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் நின்றனமாக சங்கீத பகுதியை வாசி கேட்கலாம். சங்கீதம் 41வது சங்கீதம் 1 முதல் 13 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். புத்தகம் 41வது சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவே. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முழுமுழுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் குதிங்காலை தூக்கினான். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் சோதரிக்கப்படத்தக்கவர். ஆமென், ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே,
தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, நீர் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு, வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன், வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன், என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன், சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன், சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்ன போனீர் என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே,
காணிக்கைக்காக ஐயா ஜெபம் நல்லா உட்காருங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வேலையிலும் 2026 வருஷத்துல உங்கள் அனைவருக்கும் மெய்யான தேவன் ஆசீர்வதிக்கும் திருசபையின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி இன்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஐயா பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நான் தேவன் கையிலே நான் ஒரு களிமண்தானே. நான் தேவன் கையிலே நான் ஒரு களிமண்தானே. தகுதி ஒன்று இல்லையே, என் தேவனால் மேன்மை பாராட்ட. என்னை வாழ வைத்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினார், என் நீதிகள் காண கண்டையே. பாவியில் பிரதான பாவினார், என் நீதிகள் காண கண்டையே. கழுவிட்டார் தூய தன் ரத்தத்தார், என்னை மீட்டுட்டார் அளவில்லாத கிருபையார். கழுவிட்டார் தூய தன் ரத்தத்தார், என்னை மீட்டுட்டார் அளவில்லாத கிருபையார். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏது நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏது நடக்கலாகுமோ. ஆகு நீ சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. ஆகு நீ சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. உழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. உழவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில எனக்கு எந்த தகுதியுமே இல்லை தேவன் முன்னால் மேன்மை பாராட்டும்படியாக.
ஆண்டவர் மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். இத்தனை வருஷம் தேவனுக்காக உண்மையாக இருந்து ஊழி செய்யும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டேன். இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த நாளை தேவன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தி சினட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலின் தலைவரும் மற்றும் தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய கூடுகை தலைவரும் மற்றும் மெய்யான தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஊழியத்தின் தலைவரும் பிரதம பேராயர் டாக்டர் எஸ் ஜபராஜ் ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். தேவன் வந்து அவரை நல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். பாசிட்டிவ் ஃபெல்லோஷிப்பில் வந்து மொத்தம் வந்து 500 போதகர் இருக்காங்க. 500 பேருக்கும் பிஷப்பாகவும் டாக்டராகவும் ரெவலாண்டாகவும் சுவிசேஷர்களாகவும் ஆர்டினேஷன் கொடுத்து தேவன் இந்த ஐக்கியத்தை நடத்தி வருவதற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் போய் ஜெபிக்கும்படியாக தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தில் பாசிட்டிவ் ஃபெல்லோஷிப் மூலமாக ஜெபிக்கும்படியாக அநேக திருசபைக்கு உதவி செய்யும்படியாக தேவன் பிரதம பெற ஐயாவை வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். சென்னை, தஞ்சாவூர், வேலூர், விழுப்புரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சேலம், கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை அநேக மாவட்டத்திலும் ஜெபிக்கும்படியாக கேரளா மற்றும் ஆந்திரா பிரதேசத்தில் ஜெபிக்கும்படியாக இதுவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 திருசபையை தேவன் அவர் மூலமா கட்டி தந்திருக்கார். இப்படி ஒரு தேவ ஊழியரை தேவன் இந்த பகுதியில் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக நான் தேவாதி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஒருத்தர் வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமோ தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் அதன் பலனை கொடுக்கும். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அப்பா ஆண்டவரே அப்பா அந்த பரிசுத்த ஆராதனை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா வலிமையான திருசபையை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பகுதியை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் விசுவாச ஐயாவை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று அப்பா கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்னை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இவங்க குடும்பத்துல தேவன் நன்மையானதை செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா காலேஜில் தேவன் நன்மையானதை செய்யும்படியாக ராஜா ஆண்டவரே வியாபாரத்துல தேவன் நன்மையானதை செய்யும்படியாக தகப்பனே ஆண்டவரே ஊழியத்துல தேவன் நன்மையானதை ஆண்டவரை செய்ய ஆண்டவரே நீ போதுமான இருப்பதற்காக ராஜா இந்த வேலையில் அப்பாவுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் துதிக்கிறோம். வந்திருக்கிற வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவர் மனைவிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று அப்பா ஆண்டவரே அப்பா பிஷப் ஐயாவை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக ராஜா அவர் மூலமாக ஆண்டவரே இந்த கிராம பகுதிக்கு நீர் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சித்தமா வைத்திருக்கிறார் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக கொடான கூறி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. கொடுத்த காணிக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மென்மேலும் ஆண்டவரை கொடுத்த காணிக்கை கரங்களை தேவன் வலுப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது அறிவிப்பு இருக்கு. அஸ்தம் அறிவிப்பு வாசித்த உடனே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திறந்து போகலாம். ஐயா சொன்னது போல ஐயா குறித்து எனக்கு இவ்வளோ விவரமும் இங்கே வந்து தான் தெரியாது. அவர் இங்கே எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேலையாக தாம்பரத்தில் வெயிட் பண்ணியிருந்தோம் பாஸ்டருக்காக. இப்போ வெயிட் பண்ணியிருக்கும்போது இன்னொரு பாஸ்டர் பக்கத்தில் வந்து பண்ணார். நான் பாஸ்டர் கெஸ் பண்ணிட்டேன் அவரை.
சஃபாரி போட்டு விட்டாரு கொஞ்சம் பெரியவர். பேசிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பாஸ்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நான் ஒரு பாஸ்ட் வரதுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போ பார்த்தா நம்ம அருமையான விக்டர் ஐயா அந்த பாஸ்ட்டுக்கு பிபிஎஸ்க்காக வேணான்னு தெரியல சொன்னீங்க, அதான் gift வாங்கிட்டு வந்து அந்த பாஸ்ட் அவர் வில்லேஜில் இருக்கிறவர் அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே சரி நம்ம அறிமுகப்பட்டா நம்ம எப்படி நம்ம எதுலேயும் போயிட்டு வாழ்ந்துட்டு எதுவும் நம்ம உள்ள நுழைவு பிடிக்காது. ஏன்னா நான் பெருசாக அறிமுகப்படுத்தி எதுவும் பிடிக்காது. நான் சைலண்டாக இருந்தேன். சரி ஒரு பெரியவர் சொல்கிறாரா பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் தான் பேசுகிறாங்க. நான் சைலண்டாக பண்ணுறேன். பேசிட்டு அப்புறம் டீ சாப்பிடான்னு எழுந்து போகிறாங்க 2 பேருமே. அதுக்குள்ளே இவர் என்னை பார்க்கவே இல்லை, இவருக்கு என்ன நான் பார்க்கவே இல்லை. அவர் போகும்போது டக்குன்னு நான் பார்க்குறாரு அந்த பெரியவர். ஐயா வாங்கய்யா நீங்களும் டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட போகும்போது எல்லாம் பேசணும். பேசும்போது அப்புறம் பார்த்தா அவர் நமக்கு ரொம்ப பரிட்சயமானவராக இருக்கிறாரு. நம்ம பால் தாமஸ் அவருக்கு ரொம்ப நண்பர். உடனே ஃபோன் பண்ண அவரும் வந்துட்டார். எல்லோரும் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் சில காரியம் ஃபோனில் நான் பேசினேன். என்னுடைய இதெல்லாம் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சேன், நான் வீடியோலாம் அனுப்பிச்சேன். அப்போ அதில் நட்பு ரீதியாக சொன்னார், இது மாதிரி ஒரு ஐயா இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவை பற்றி எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனிதர் இந்த இடத்துல வந்தது எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கடவுள். ஏன்னா இன்னைக்கு வந்து வீடு கட்டுறது, மலை கட்டுறதுலாம் ஈஸி. சபையை கட்ட வேண்டும் என்ற அந்த ஆத்ம பாரத்தை, அந்த தாகத்தை வந்து ஒரு சிலருக்கு தான் அது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தேடி இப்படிப்பட்ட சபைகளை கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி தாட்லாம் வர்றது வந்து பெரிய விஷயம். ஆகவே அருமையான தேவதாசனுடைய ஆயுள் நீடிக்கணும், அவருடைய ஊழியம் நீடிக்கணும். கர்த்தர் இன்னும் அந்த ஊழியத்தில் அநேக நன்மைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் அறிவிப்பை வாசித்து அதற்கு பிறகு செய்கிறேன். சபையின் அறிவிப்பை நான் வாசிக்க கேட்போம். அடுத்த வாரம் சங்கீத பகுதியை தம்பி யாபேஸ் எடுப்பாங்க. காணிக்கை பாடல் இந்த வாரம் மனிஷா பாடணும். நான் அவங்க வந்ததே நான் கவனிக்கலை, அதனால செம்ம பாட சொல்லிட்டேன். அடுத்த வாரம் மனிஷா வந்து காணிக்கை பாடல இது மாட்டிங்களா? அடுத்த வாரம் காணிக்கை பாடலை ரேகா பார்த்திபன் அவங்க பாடுவாங்க. நெல்லுயா. வேத வாசிப்பு சர்பிலா வாசிப்பாங்க. ஐயா வந்துக்கிறதுனால என்ன வேத வாசிப்புன்னு தெரியல, அதனால இன்னைக்கு வேத வாசிப்பு இருக்குதான்னு தெரியல. அடுத்த வாரம் வேத வாசிப்பு பகுதியை சர்மிளா வாசிப்பாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டு கூட்டம் நம்ம பிரியங்கா வீட்டில் வீட்டு கூட்டம் நடைபெறும். சபையார் யாவரும் இதில் பங்கு பெறும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று மாலை 7:30 பைபிள் ஸ்டடி, அதாவது நம்ம எழுதுவோம்ல பைபிள் ஸ்டடி, அதில் கலந்துக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வந்தால் போதும். ஏன்னா நம்ம நடத்திட்டோம் பாடத்தை, அவங்க மறுபடியும் அந்த ஃபோட்டோ கேட்கறதுனால நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோக்காக அப்படி உட்காந்து அதை கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலை இருந்தாலும் கூட அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு ஏற்கனவே நடத்தியாச்சு இந்த பாடம், அந்த ஃபோட்டோ அவங்க கேட்கறதுனால. ஆமாம், வாரத்துக்கு 2 முறை நடத்த சொல்கிற பாடத்தை நம்ம ஒரேடியா நடத்தி முடிச்சுட்டு சீக்கிரமா, அதனால அந்த ஃபோட்டோங்களை கேட்குறாங்க அவங்க. அதனால நீங்கள் வந்து உட்காந்து மறுபடியும் அந்த ரிவிஷன் பண்ண கூட நல்லா தான் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பயிற்சியில் பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் மாலை 7:30 சபையில் வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்லேலூயா. வார்த்தைக்கு நாம் சிறிய ஜெபத்தை செய்து தேவதாசரை நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த நல்ல காலநிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் உங்களுடைய அனாதி சித்தத்தின்படி ஆண்டவரே தேவதாசரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் அழைத்து வந்த நோக்கத்தை அந்த உம்முடைய வார்த்தை மூலமாக நீங்கள் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நித்திய ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு என்று சிஷ்யர்கள் சொல்கிறவனமாக எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை ஆண்டவரே தேவனுடைய தாசனுடைய ஆண்டவரே வாயிலிருந்து தேவன் புறப்பட பண்ணுங்க. ஒவ்வொருவரோடும் பேசுங்க. அது சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஊழிய வளர்ச்சிக்கும்
ஊழியத்தினுடைய கட்டுமான அமைப்புக்கும் ஆண்டவர் இனி ஆண்டவரே இங்கே வளருகிற பிள்ளைகள் ஆண்டவர் தூர தரிசனத்தோடு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்க தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் ஆசீர்வதித்தாங்க. அந்த தேவதாசரை பயன்படுத்துங்க. அந்த நோக்கத்தை இந்த இடத்துல நிறைவேற்றுங்க. நாம மாத்திரம் மகிழ்வடை இயேசுவின் மூலமாய் பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஐயா அவர்களை நான் கரங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமாய் சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அனுமதித்த பாஸ்டர் விசுவாசம் அவர்களையும் பாஸ்டர் அவர்களையும் வாழ்த்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறதான அனைத்து பரிசுத்த தேவ பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வரவேற்று உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 19வது பிரசங்கம். என்னுடைய ஜெபநடை பயணம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த மாவட்டங்களுக்கு சென்று நேராக சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் முதல் பிரசங்கம் உங்கள் சபையில் தான் பண்ணுறேன். அதனால் என்னாச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 18 இடத்துலையும் 18 தண்ணி குடித்தாச்சு. 18 கால சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், மழை, காற்று, பனி எல்லாவற்றிலும் அப்படியே பூந்து வந்திருக்கிறோம். நானும் என் துணைவியாரும் அருமையான உடன் பாஸ்டர் நிர்வாக குழு தலைவர் விக்டர் அவர்களும் 10 நாளாக சென்னையில் கிடையாது, ரன்னிங்கிலே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் மத்தியில் இன்றைக்கு எனக்கு வர முடியுமான்னு தெரியாது, ஆனால் வரணும்னு தேவ சித்தம். பிலிப்பை எப்படி தேவ ஆவியானவர் கொண்டு வந்தாரோ அதுபோல தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு ட்ரெயின் பஸ் இந்த காரில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. இல்லையா? 1000 கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். போகும்போது அதே மாதிரி 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஒரே ஆள். ஏஜ் 60. ஆமாம். சேலம் ஜெபக்கிற விழாவை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படி கண்டினியூவாக ஓடிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருந்து கடைக்கு இப்போது இந்த ஜனவரி மாதம் இந்த தேதியில் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். எனக்கு காலையில் கூட எந்திரிக்க முடியல. நேற்றுக்குள் 24 மணி நேரம் எந்திரிக்க முடியல. அப்படியே படுத்தே தான் இருந்தேன். வந்த உடனே 12 ஹவர் எந்திரிக்க முடியல, படுத்தே தான் இருந்தேன். பேச முடியல, யாரும் ஃபோன் பண்ணால் கூட பேச முடியல. ஐயா பேசினாங்க, ஐயா நம்ம ஞாயிற்றுக்கிழமை விசுவாசம் பாஸ்டர் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா அப்பவும் அப்படின்ட்டு சாதாரணமாக தான் சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் கர்த்தர் அருமையாக கொண்டு வந்தார். காலையிலே போய் கார் எடுக்க போகும்போது 10 நாள் கார் ஒரே இடத்துல நிற்குது. ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதுன்னு தெரியாது. ஆனால் 3-4 நாளே கார் ஸ்டார்ட் ஆகாது. இன்றைக்கு காலையில் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன், உடனே ஸ்டார்ட் ஆகிட்டு அருமையாக பண்ணி வச்சுருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மத்தியில் இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நல்ல சபை, நல்ல பாஸ்டர், நல்ல பாஸ்டரமா, நல்ல கிராமம், ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆமென். தேவன் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். நல்ல ஆராதனை, நல்ல பாடல்கள், கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை தான் நான் திரும்பவும் பேசும்படியாக வந்திருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க. ஆனாலும் அந்த பிரசங்கத்தை தான் ஆண்டவர் திரும்பவும் வேறு ஒரு கோணத்தில் நம்மிடத்திலே பேசுவார். போன வருஷம் கர்த்தர் கொடுக்கிறார்
என்ற செய்தியை வருஷம் முழுசும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். வருஷம் முழுசும் கிட்டத்தட்ட 100 பிரசங்கம். தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரே தலைப்புல 100 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இதைத்தான் இதுல 100 பிரசங்கம் பண்ண போறேன். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பிரசங்கித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 85:12 நீங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி சங்கீதம் 85 கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார். தேசமும் நன்மையை தரும். நன்மையான பலனை தரும். தேசம்னா யாரு? தேசம்னா யார்? தேசம் நன்மையானதை தரும். தேசம்னா யாரு? ஆண்டவர் பேசுறார், தீர்க்க தரிசனமாய் சொல்றார் யோவேல்ல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர். அப்ப தேசத்தை பார்த்து சொன்னாரா? இல்ல. தேசமே யாரு? நாம தான் யாரு? தேசம். நாம தான் தேசம். சிறுமந்தையே அப்படின்னா யாரு சிறுமந்தை? நாம தான் சிறுமந்தை. சியோனே அப்படின்னா யாரு சியோன்? நாம தான் சியோன். எருசலேமே அப்படின்னா எருசலேம் யாரு? நாம தான் எருசலேம். தேசமேன்னு சொல்லும்போது தேசம் நாம தான் தேசம். இன்னொரு வசனத்துல கூட தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. எசேக்கியேல் 22 30வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு. எசேக்கியேல் 22:30 நீங்க வாசிச்சிருப்பீங்க அடிக்கடி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதை கர்த்தர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன். அல்லேலூயா. அப்போ தேசம் அழிக்கப்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனுஷர்கள் அழிக்கப்படக்கூடாது, மக்கள் அழிக்கப்படக்கூடாது, மக்கள் அழிக்கப்படக்கூடாது, மக்கள் அழியக்கூடாது, மக்கள் மாண்டு போகக்கூடாது, மக்கள் செத்து போகக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். யாரும் அழிந்து போக, யாரும் மரித்து போக என் ஆண்டவர் விரும்பவே கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா காலத்துல ஜலத்தினாலே, தண்ணீரினாலே, வெள்ளத்தினாலே ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பதபதித்து போனார். என் ஜனங்கள் அழிந்து போகிறார்களே. அவர் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டு நோவாவை கூப்பிட்டார். நோவா நோவா நோவா, நான் இனி தண்ணியால வெள்ளத்தால என் ஜனத்தை நான் அழிக்க மாட்டேன். இது நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றேன். இந்த வானவில் நீ தான் வானவில் உடன்படிக்கை அப்படின்னு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த வானவில் மழை பெய்யும் போது வருது இல்ல? எதுக்கு? நான் பூமியை அழிக்க மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், மக்களை அழிக்க மாட்டேன். அழிப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் உறவுகளையும், உங்கள் ஜனத்தையும், நம்மையும் அழித்து போடுவது, மறிக்க ஒப்பு கொடுப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. அவர் வாழ வைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வாழ வைக்கிற தேவன். அவர் வாழ வைக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக தான் ஜீசஸ் இயேசு குழந்தையாக நம்முடைய மத்தியிலே வந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கோபப்படக்கூடாது, நீங்க தீமையான பழக்கம் பழகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுதான் சொன்னார். ஏன்னா கோபப்படுற மனுஷன் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னுட்டு வேதம் சொல்லுகிறது. நீங்க கோபப்படக்கூடாது, சாந்தமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அன்பினால நிரம்பி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது. நம்ம அழிவுக்கு நம்ம சரீரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஒப்பு கொடுக்கிறது, நம்ம அழிவுக்கு நம்ம சரீரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது நம்ம வாய் தான். நம்முடைய வாயை நாம் கட்டுப்பாடுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நமக்கு இந்த பூமியில பிதாவாகிய தேவன் அனுப்பினது நோக்கம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 4 விஷயங்கள் தான். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? சாபம் வேண்டுமா? பரலோகம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா? நன்மை வேண்டுமா? தீமை வேண்டுமா? இயேசு வேணுமா? பிசாசு வேணுமா? நீங்க எதை தெரிந்து கொள்ள போறீங்க?
எதை பிடிச்சு கொள்ள போறீங்க, எதுல உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. சுதந்திரிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. சுதந்திரிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுல நம்ம உறுதியாய் சரியாய் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்திரமாய் தெளிவாய் இருக்க வேண்டும். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், அப்படி நம்ம இருக்கவே கூடாது. ஆசீர்வாதம் இருக்கட்டும், கொஞ்சம் சாபம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு காலை கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போக கூடாது. அது நல்லது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால நம்ம தெளிவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். தெளிந்த நீரோடை போல தெளிவாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாளில ஒரு காரியத்தை தான் உங்களை மத்தியில பேச போறேன். நன்மை. கர்த்தர் நன்மையானதை தருவார். சத்தம் சொல்லுங்க. நன்மையானதை தருவார். தேசமும் தன் பலனை தரும் கொடுக்கும். தேசமும் பலனை கொடுக்குன்னா நிறைய மனிதர்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்க இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் நமக்கு நன்மை கொடுக்க ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா. எனக்கு பாட முடியுமோன்னு தெரியல. இந்த வசனத்தை அப்படியே ஒரு பாட்டா பாடிடலாம். தம்பி கீபோர்ட் வாசிக்கிறவங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாசிங்க. எனக்கு எப்படி உங்க கூட பாட முடியுமோன்னு தெரியல. ஆனால் உங்க பாடுவோம். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் சிஸ்டர் வரட்டுமா, எங்கள் பாஸ் வேற யாரும் வந்து கூட பாட்டு பாடுறீங்களா? ஆமாங்க. ஸ்தோத்திரம். எங்கே கூட்டிகிட்டு போனாலும் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃபு எங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் என் பொண்ணு, இதுதான் என் ஒய்ஃபு. இந்த பக்கம் வாங்க. சேர்ந்து பாடும். கர்த்தர் நன்மையானதை தருவார், சொந்த பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், சொந்த பலனை தரும். நன்மை தருவார், தருவார், நன்மை தருவார், நல்ல சுகம் தருவார். நன்மைகள் நமக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். சொல்லுங்க. நன்மைகள் நமக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு
happy birthday. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நன்மைகள் உனக்கு தருவார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. கர்த்தர் நன்மைகள் உனக்கு தருவார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. கர்த்தர் உனக்கு நன்மைகள் தருவார். கர்த்தர் உனக்கு நன்மைகள் தருவார். ரெண்டு பக்கமும் கையை இப்படி போட்டு பேசுங்க. கர்த்தர் நமக்கு நன்மைகள் தருவார். கர்த்தர் நமக்கு நன்மைகள் தருவார். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில அது நடக்கும். ஆமென். எப்போதும் மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. கவலையில இருந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலே தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார், மகிமை கனத்தினால் நிரப்புவார். ஆண்டவர் மேலான தேவன். ஐஸ்வர்யம் என்று வைத்துக் கொண்டால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். சமாதானம் என்று வைத்துக் கொண்டால் சமாதான பிரபு. அதுக்கு மேல யாருமே செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நன்மையை மாத்திரம் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுல தேவன் உங்களுக்கு அநேக நன்மைகளை தரப்போகிறார். நன்மையானதை தரப்போகிறார். தீமை கிடையாது. தீமை வராது, தீமை வராது. தீமை வருவதற்கு அவர் இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் தான் தீமை வரும். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:20 சொல்லுகிறது. வாசிங்கள். செப்பனியா 3:20 சொல்லுகிறது. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆகையினால அக்காலத்திலே நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதிலே இஸ்ரவேல் 19வது வசனம். அக்காலத்திலே குடும்பப்படுத்தின யாவரையும் கண்டிப்பேன். இந்தியானவனை தள்ளுனவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெற்றி அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த வார்த்தை அங்க இருக்கும் பாருங்க. செப்பனியா 3:15. சோத்திரம். இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் எந்த வசனம் பாருங்க? 9வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். கர்த்தரும் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி விடுவார். சத்துருக்களை விலக்கி போடுவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். இனி உங்களுக்கு தீங்கு வராது. ஆமென். ஆண்டவராகிய தேவன் உங்க நடுவில் இருக்கிறார். ஆகையினால உங்களுக்கு தீங்கு வராது. நன்மைகள் தொடரும். ஆமென். தீங்கு வந்தாது தீங்கு போல இருக்காது. சும்மா ஒரு பாம்பாட்டி யுத்த காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம வேடிக்கை பார்ப்போம். நமக்கு வருகிற தீங்குகளை, பொல்லாப்புகளை, எதிர்கிரிகளை நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஓ, சாத்தான் ஆடுகிறான் பாருங்கள், இவனுடைய ஆட்டம் செல்லாது என்கிற ஒரு வேடிக்கை தான் நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் நமக்கு முழு நன்மையை தருவார். கரங்களை திடிக்க திறமைப்படுத்துவோம். அப்போ இயேசு நன்மை செய்யும்படி நம்முடைய மத்தியிலே அனுப்பப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே இயேசு நன்மை செய்யும்படி நம்முடைய மத்தியிலே அனுப்பப்பட்டார். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார். ஆகையினால் அவர் என்ன செய்தாராம்? பூமியில எல்லா இடத்துக்கும் நன்மை செய்து கொண்டு வந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. பிசாசு பிடியில் அகப்பட்டவர்களை சுகமாக்கும் வல்லமை சபையில தான் இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கொண்டு வந்து அவர்களை வச்சு ஜெபிக்கும் போது அவங்க சுகமாக்கப்படுவாங்க. பிசாசு வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவாங்க. கட்டுகள் உடையும். ஜெபிக்கும் போதே தேவ வல்லமை அவர்களை விடுதலை செய்யும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. பிசாசு பேசுறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா அவங்க துரத்தணும். போ அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு சொல்லுகிற போது தேவன் ஒவ்வொருவரை விடுதலையாக்கும். அந்த வசனத்தை வாசிக்க. இயேசு கிறிஸ்துவை நன்மை செய்யும்படியாய் அபிஷேகம் பண்ணின அந்த வசனத்தை வாசியுங்கள். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். இங்கே
வருகிற நம்ம எல்லாரையும் தேவன் எப்படி நிரப்பியிருக்கிறாரு? அதனாலதான் நம்ம பெந்தேகோஸ்தே சபை என்று அழைக்கப்படுகிறோம். அபிஷேகம் யார் மேல வருதோ அவங்க தான் பெந்தேகோஸ்தே சபை. 50 நாட்கள் காத்திருந்து தேவ வல்லமையை நமக்குள்ளே பெற்று தந்த அந்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார். தேவன் அவரை அபிஷேகத்தினால நிரப்பினார். வாசிங்க. பண்ணினார். இப்ப நீங்க யாரெல்லாம் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டீங்களோ உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு பவர் இருக்கிறது, வரம் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபைகள் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறது. சாதாரண வல்லமை அல்ல, பிசாசை நடுங்க வைக்கிற வல்லமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பினார். தொடர்ந்து வாசிங்க. அபிஷேகம் பெற்றவர்களோடு யாரு இருக்காங்க? தேவன் இருக்கிறார். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றீங்களோ உங்க கூட யார் இருக்குது? பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். எப்படிப்பட்ட தேவன்? வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு அது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். உங்கள் நடுவில் அவர் இருக்கிறபடியினாலே தீங்கு உங்களை அணுகாது. ரீமாக்கா சந்தா ராபா எல்லாரும் கரங்களை தட்டி வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே தீங்கை அணுகாது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனியுங்கள். தேவன் உங்களிடத்தில் பேசுவது உங்களுக்கு நன்மை உண்டாக பேசுகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் நன்மை கொடுக்கும்படியாகத்தான் அனுப்பப்பட்டார். இயேசு தீமை செய்வன் யாருக்கையாவது சொன்னாரா? யாருக்காவது நான் தீமை செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னாரா? ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை. அவர் செயல்பாடுகளிலும் எங்கேயும் அவர் தீமை செய்யலை, நன்மை மாத்திரம்தான் செய்தார். அவருடைய வார்த்தைகளை கேட்க லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க. தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள, ஆகாரம் இல்லாத மலைகளுக்குள்ள இயேசுவை தேடி திரளான மக்கள் வந்தாங்க. காரணம் என்னன்னா அவருடைய வாயின் வார்த்தை எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தது, இளைப்பாறுதலை கொடுத்தது. இந்த சபைக்கும் அமிதமாய் இன்றும் திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த இடம் போதாத அளவில் ரோடு வரைக்கும் ஆலயம் கட்டப்படத்தக்கதான ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவர் தொட்ட போது பிசாசுகள் ஓடிற்று, நோய்கள் குணமாகிற்று. தொட்ட போது இறந்தவன் உயிரோடு எழுந்தான். அவ்வளவு பெரிய வல்லமைகள் அவரிடத்தில் இருந்தது. காரணம், அவர் அபிஷேகம் பெற்றவர். நீங்க அபிஷேகத்துல தொடர்ந்து நிரப்பப்படணும். அபிஷேகத்துல எங்க நிரப்பப்படலாம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா தான் அபிஷேகத்துல நிரப்பப்படலாம். ஞாயிற்றுக்கிழமையில வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சனிக்கிழமையில காத்திருப்பு கூட்டத்தில் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உபவாச கூட்டத்தில் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். வீட்டு கூட்டங்களில் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சோத்திர வேத பாடங்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். விசேஷித்த கூட்டங்கள் சபையில வைக்கும்போது வந்து உட்கார்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மாசத்தின் முதலாவது அதிகாலை வேளை வாக்குத்தத்த கூட்டங்களில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மாசத்தினுடைய சிறப்பு கவர்மெண்ட் நாட்கள்ல ஆலயத்தில் ஒரு ஜெப கூட்டம் வைத்து அதில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பெண்கள் கூட்டத்தில், ஆண்கள் கூட்டத்தில், வாலிபர் கூட்டத்தில், ஸ்தோத்திரம் வாலிப பெண்கள் கூட்டத்தில், சிறுவர்கள் கூட்டங்கள்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது நன்மை செய்கிற அனுபவம், தேவனுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்யும்படியாகத்தான் விரும்புகிறார், நன்மை செய்யும்படியாகத்தான் பேசுகிறார். அவர் பார்க்கிறார், பூமியை பார்க்கிறார், அப்படியே பார்க்கிறார். பூமி முழுதும் இருக்கிற மனுஷர்களை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். ரோமர் 13:3 வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், அவர் பார்த்த போது என்ன நடந்தது பாருங்க. பூமியை அவர் பார்த்த போது அங்கே என்ன நடந்தது? அவர் ரொம்ப வருத்தமுடையவராய் மாறி போனார். ஐயோ, நாம் நினைக்கிற காரியம் ஒன்று, நடந்து கொண்டு இருக்கிற காரியம் ஒன்றாய் இருக்கிறது என்று அவர் துடிதுடித்து போனார். என்ன நடந்தது பாருங்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க ரோமர் 13:3. இன்னும் எடுக்கலையா? மேலும் அதிகாரிகள் ஆ நற்கிரியைகளுக்கு அல்ல, ஆ துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ம் ஆகையால் இல்ல 3:12 வாசிங்க. 3:12. இரவு சென்று போயிற்று, ஆ பகல் சமீபமாயிற்று. ஆ ஆகையால் அந்தகத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டுதலையும் ஆ பேசித்தனமும் காம விகாரமும் 12:3ங்களா? 13:3ங்களா? மேலும் அதிகாரிகள் ம் நற்கிரியை இல்ல 3:12 வாசிங்க. ரோமர் ஆ ஏகமாய் கெட்டு போனார்கள், ஆ, எல்லாரும் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. நன்மை செய்கிறவன் பூமியில கிடையாது. அவர் உத்து பார்க்கிறார், பூமியை பார்க்கிறார். பூமியில அப்படி எட்டி பார்த்தா போதும் முழு உலகம் எத்தனை கண்டம் இருக்குது? 7 கண்டம் இருக்கிறது. அல்லேலூயா. 7 கண்டத்தின் மக்களையும் ஒரே நொடியில பார்த்துடுறார். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? சொல்லுங்கம்மா. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 8 அப்படின்னா 800 கோடி மக்கள். அல்லேலூயா. 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவ்வளோத்தையும் அப்படி பார்க்குறாரு. 800 கோடி மக்கள் 7 கண்டத்தில் உள்ள மக்களை ஒரே ட்ரிப்பில் பார்க்கும்போது ஒருவனுமே நன்மை செய்கிறவன் இல்லையா? நன்மை செய்கிறவன் இல்லை. ஆகையினால தான் அவர் பேசுறாரு, நான் உனக்கு நன்மையை தாரேன், நன்மையை கொடுக்கிறேன், நீ நன்மை செய், உன் ஜனத்தை நன்மை செய்ய வை, உன் குடும்பத்தை நன்மை செய்ய வை என்று தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. எத்தனை உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. தீமை ஒருதர் தீமை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், பகையை வளர்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அங்கே சமாதானம் வராது, அன்பு வராது, சண்டையும் யுத்தங்களும் தான் வரும். தேவன் விரும்புகிறது சண்டையும் யுத்தமும் அல்ல. பரலோகம் எப்படிப்பட்டது? சமாதானம் நிறைந்தது, சந்தோஷம் நிறைந்தது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பரலோகம் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அதே ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். ஜெபம் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கிறார். என்ன ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம் வரட்டும், பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படட்டும், தேவ சித்தம் செய்யப்படட்டும். 3வது 4வது உம்முடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. ராஜ்யம் பூமிக்கு வரணும். எங்க வரும்? முதல்ல சபைக்குள்ளதான் வரணும். சபைக்குள்ளதான் தேவ ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் இப்ப நமக்குள்ள வந்தாயிற்று. பரிசுத்த ஆவியானவருடைய வடிவிலே வந்தாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும். ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளணும். இயேசு நன்மை பெற்றுக்கொண்டு நன்மை செய்தது போல நீங்களும் நன்மை செய்யணும். ஆண்டவர் திரளான நன்மை நமக்கு வைத்திருக்கிறார். அபிஷேகம் என்கிற நன்மை, அந்நிய பாசை என்கிற நன்மை, வரங்கள் கிருபைகள் என்கிற நன்மை, நல்ல வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் என்கிற நன்மை திரளாய் வைத்திருக்கிறார். வார்த்தைகள் நிறைய மனசுல படிச்சுக்கிட்டே மக்கள் மத்தியில போய் சொன்னாலே அது பலத்த அற்புதம் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலே அது பலத்த அற்புதங்களை செய்யும். ஆகையினால இந்த காலகட்டத்தில் ஆண்டவரிடத்துல பரிபூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நமக்கு என்ன நன்மை இருக்கிறதோ அத்தனையும் நம்மை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அவரிடத்தில் திரளான நன்மைகள் இருக்கிறது, ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. சரி, இந்த நன்மை நமக்குள்ள எப்போ வரும், எப்படி வரும்? ஸ்தோத்திரம். மத்தேயுல வாசிங்க. மத்தேயுல இந்த நன்மையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை மாத்திரம் கவனிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க இந்த பூமியில பார்க்கும்போது உங்களிடத்துல நல்லதே இல்லை, கெட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. அப்படி கெட்ட காரியங்கள் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்றீங்க.
இப்படி இருக்கும்போது உங்களை உண்டாக்கின பரலோக பிதாவாகிய நான் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நன்மை தான் தருவேன், தீமையை தர மாட்டேன். தீமை அந்த வசனத்தை அந்த நன்மையானதை கொடுப்பது நிச்சயம், கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்கணும், இந்த நன்மைகள் நிறைவேறணும், இந்த நன்மைகள் எனக்கு தரப்படணும், இந்த நன்மை எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கணும். வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அதை உங்களுக்கு நிச்சயம் தருவார். அல்லேலூயா. எத்தனைவங்க நம்புறீங்க? நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். சத்துருக்களை நேசிங்க, அவர் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, கைமாறி கருதாமல் கடன் கொடுங்க, உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இப்படி நீங்க செய்தா உன்னதமான தேவனுக்கு யாராயிருப்பீங்க? பிள்ளைகளாயிருப்பீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். இப்படி செய்தால், நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாயிருப்பீர்கள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள். தொடர்ந்து வாசியுங்கள். துரோகிகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் திருடர்களுக்கும் நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் கூட்டம் நடத்தினோம். அப்போ அந்த ஊரில் அந்த சாத்தான்குளத்தில் கருவேலம்பாடுன்னு ஒரு கிராமத்தில் இதே மாதிரி ஒரு சபையை கட்டினோம். அப்போ அந்த கருவேலம்பாடு கிராமத்தில் சபை கட்டும்போது அங்கே ஒரு 5 பேர் எனக்கு விரோதமாக மந்திரம் ஓதுனாங்க. பாம்புக்குள்ளே செய்வனை செஞ்சு ஏவி பாம்பை எங்கள் வீட்டுக்கு நேராக அனுப்புனாங்க. நாங்கள் ஜெபம் நடத்தினோம்னா அந்த ஆலயத்துக்கு நேராக அனுப்பி விட்டாங்க. பாம்பு அங்கேருந்து நேராக வந்துச்சு, ரோட்டை கடந்துச்சு, பாதை வழியாக வந்துச்சு, முள்ளெல்லாம் கடந்துச்சு, இங்கே வந்துச்சு, முத்தத்தெல்லாம் கடந்துச்சு. எங்கள் ராண்டாக்குள்ளே வரும்போது செத்து போச்சு. செய்வனை செஞ்சு அனுப்பிட்டாங்க, பாம்பு செஞ்சு போச்சு. அல்லேலூயா. 4 அடி நீளம் பாம்பு, 2 பேர் தூக்க முடியல, அவ்வளோ பெரிய பாம்பு இருந்துச்சு. ஆனா தேவன் நமக்கு தீமை செய்ய அனுமதிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. நன்மை மாத்திரம்தான் நமக்கு செய்வாரு. யாரும் எந்த செய்வனை செஞ்சாலும் நமக்கு பலிக்காது. இஸ்ரவேலுக்கு ஒரு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அப்படி அவங்களுக்குள்ள இருந்தா கூட அது நமக்கு வராது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஆப்போசிட் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் மாடி மேலே இருந்து கல், பெரிய பெரிய கருங்கல் வச்சு நம்ம சபை மேலே எறிவாங்க. இப்போ ஓடில் தான் சபை போட்டிருந்தோம். எறிவாங்க. எரிஞ்ச 4 பேரும் ஊரில் கிடையாது. நாங்கள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி அங்கே போயிட்டு ஊழியர் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தணும். அந்த 4 பேரும் ஊரில் கிடையாது. 4 பேர் வீடும் பாலஞ்சு கிடக்குது. கரங்களை தட்டி கருத்துற மகிமைப்படுத்துங்க. ஆனால் நான் ஒரு சபை தான் வச்சுருந்தேன். என்னுடைய விசுவாசி இன்னைக்கு 2 பேர் சீசனாய் மாற்றப்பட்டு 2 சபை வச்சிருக்கிறாங்க. ஆமாம், மேலக்காரையில் 70 பேர், கீழக்காரையில் 30 பேர், 100 பேர் இருக்காங்க. கரங்களை தட்டி கருத்துற. எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் நன்றி அறிவு இல்லாதவர்கள், நம்மிடத்துல நல்லது பெற்றவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு, உங்களுக்கு இருக்கிறது புத்தாண்டு நற்செய்தி, புத்தாண்டு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் 600 700 சேலை கொடுத்து ஒரு 130 பேருக்கு கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சேலை. சந்தோஷமாக இருக்கு. அல்லேலூயா. சாட்சி தான், அதுக்குதான் அவர் கூட்டிகிட்டே போகிறோம். சாட்சி சொல்றதுக்கு கூட வரோம் நான். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், நன்றி அறிவு அறிதல் இல்லாதவர்கள், நன்றிங்கிற வார்த்தை தெரியாதவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தேவன் நன்மை செய்கிறார். உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் தொடர்ந்து நன்மை செய்வார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, தேவன் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 14:17.
கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் தொடர்ந்து விரும்புகிறார். அவர் நன்மை செய்து வந்தார். வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணினார். நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து மழை பொழிஞ்சாதாங்க கதிரு நமக்கு நெல்லு கிடைக்கும், கரும்பு கிடைக்கும், பயிர் கிடைக்கும், சோத்திரம் காணம் கிடைக்கும். எங்கள் ஊரில் எங்களுக்கு வானம் பார்த்த பூமி 7 ஏக்கர் உண்டு. அந்த 7 ஏக்கரை சுற்றி பராமரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா உத்தரப்பிரதேசம், நாக்பூர், கான்பூர், ராயப்பூர்லாம் ஊழியத்துக்கு போயிட்டேன். இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. ஒரு ஆள்கிட்ட கொடுத்த, ஐயா இதை பார்த்துக்கோ, நீ விதைச்சிக்கோ, நீ பண்ணிக்கோ, எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 2 வருஷம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு 20 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றுமே தரல. இடத்தையும் அவர் பேருக்கு எழுதிக்கிட்டார், 7 ஏக்கரையும். அல்லேலூயா. ஆனால் தேவன் என்ன குறைய வைக்கல, தேவன் எனக்கு குறைய வைக்கல. போகிற இடம் எல்லா இடத்திலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். நன்மை மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வானத்தில் இருந்த அந்த வசனத்தை வாசிங்க. மழையை வரப்பண்ணுகிறார். செழிப்புள்ள காலம். நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு செழிப்புள்ள காலம் தொடரட்டும், நன்மை வருகிற காலம் தொடரட்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். நம்முடைய விண்ணப்பத்திற்கு மிகுந்த வல்லமை இருக்கிறது. ஏன்னு கேட்டா, நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நம்ம வல்லமையினால நிரப்பப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. தொடர்ந்து வாசியுங்கள். ஆகாரத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்புறாரு, சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். இப்படி அவர் தொடர்ந்து சாட்சிகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷம் முழுசும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையினால நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா, நான் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. செழிப்புள்ள காலங்களை உங்களுக்கு தேவன் தொடர்ந்து தருவார். நம்பிக்கையா இருக்க. ஆமென். ஒரு பெரிய பள்ளம் மாதிரி தெரியும், அது பள்ளம் தான். ஆனா அதையும் நம்ம கடந்து போவோம். பெரிய மேடு மாதிரி தெரியும், அது மேடு தான். அதை கடந்து போவதற்குண்டான பலனும் சகாயம் ஒத்தாசையும் தேவன் நமக்கு தருவார். அது நமக்கு தோல்வி கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை அதற்கு ஆதாரமாய் படியுங்கள். ரோமர் 8:28 என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சகலமும் நன்மை, எல்லாமே நன்மைதான். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு, சரீரத்துக்கு, ஆவிக்கு அது பலன் உள்ளதாகவே இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் அவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். இதுதான் என் பிள்ளைக்கு நடக்கணும் அப்படி ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். தீர்மானத்தின்படி நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த சபைக்கு ஒரு பெரிய கெஸ்ட் மாதிரி, இந்த சபைக்கு சொந்தக்காரர் மாதிரி, இந்த சபைக்கு முக்கியமான விஐபி மாதிரி, இந்த சபைக்கு பரிசுத்த தேவ பிள்ளையாக நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கைத்தட்ட மாட்டீங்களா? உங்களை பரிசுத்தவாதியாக தேவன் பார்க்கிறார், உங்களை விஐபியாக பார்க்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அல்லேலூயா. விஐபி ஆய் உங்களை பார்க்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்படி வந்து தேவனிடத்தில் நீங்க அன்பு கூறுறீங்க, பாட்டு பாடுறீங்க, வசனம் பேசுறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறீங்க, நேசித்து வரீங்க. இங்க வந்து சில மணி நேரங்கள் காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் இதை பார்க்கிறார். இதுதான் அன்பு. அல்லேலூயா. இதுதான் அன்பு. அல்லேலூயா. அவர் இந்த வருஷம் முழுசும் உங்களுக்கு நன்மை மாத்திரம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் உங்களுக்குரியது, பிள்ளைகளுக்குரியது, வீட்டுக்குரியது, குடும்பத்துக்குரியது, கணவனுக்குரியது, மனைவிக்குரியது, சபைக்குரியது, உங்கள் உறவினர்களுக்குரியது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமுமாய் கற்பனையும் பரிசுத்தம் தான், நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். 2:10 வாசிங்க. ரோமர் 2:10 வாசிப்போம். பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, யாரு அதிகமாய் நன்மையை பெற்று நன்மை செய்கிறார்களோ அவனுக்கு மகிமையும், அவனுக்கு என்ன கிடைக்குமா? மகிமை கிடைக்கும், கனம் மரியாதை கிடைக்கும், சமாதானம் உண்டாகும். 3 உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்துல. அல்லேலூயா. நீங்க நன்மையை பெற போறீங்க. கரங்களை தட்டுவோம். ஆமென். இந்த நன்மையை பெற்று நீங்க என்ன செய்ய போறீங்க? நன்மை செய்ய போறீங்க. அப்படி நன்மை செய்யும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்குதா? மகிமை கிடைக்கிறது, கனம் கிடைக்கிறது, சமாதானம் உண்டு என்று உறுதியாய் சொல்லப்படும். இந்த வசனத்தை மீண்டுமாய் கவனிங்கள். ரோமர் 2:10. முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் யார் யூதர் என்றால் கர்த்தருடைய ஜனம். யூதர் என்றால் எந்த ஜனம்? கர்த்தருடைய ஜனம். ஆண்டவர் தனக்கென்று வேறு பிரித்த கோத்திரங்கள்ல ஒரு சிறப்பான கோத்திரம் யூதா கோத்திரம். அப்படிதானே? மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். 12 கோத்திரமும் சேர்ந்தா தான் இஸ்ரவேலர். அதற்கு பின்பு வர்ற காலங்கள்ல இந்த யூதா கோத்திரம் என்ன கோத்திரமா இருந்ததுன்னா, கர்த்தரை துதிக்கிற கோத்திரமா இருந்தது, கர்த்தரை பாடுகிற கோத்திரமா இருந்தது. இந்த யூதா கோத்திரத்தை தனக்கென்று வேறு பிரித்து கொண்டார். இந்த யூதா கோத்திரத்துல தான் யார் வந்தது? தாவீது வந்தான். இந்த யூதா கோத்திரத்துல தான் யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகையினால இந்த யூதா கோத்திரம்னா இஸ்ரவேலர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாத கிரேக்கர்களானாலும் சரி, நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மகிமை கிடைக்கும். வாசிங்க. மகிமை கிடைக்கும், கனம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். உங்களுக்கு சமாதானம். கடந்த ஆண்டுல நீங்க சமாதானம் இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டுல முழுமையாக ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் சமாதானத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருப்போம். மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்போம். தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்போம். தேவ ஆசீர்வாத மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்போம். அது மாத்திரமல்ல, வேற என்ன சொல்றாரு? கனம் மரியாதை. அதாவது கனம் நம்ம தேடி போகக்கூடாது, கனம் நம்மளை தேடி வரணும். அல்லேலூயா. கனம் நம்ம தேடி வரணும். மரியாதை, மதிப்பு நம்மளை தேடி வரணும். அந்த மாதிரி மரியாதை, மதிப்பு, உயர்வு, கனம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிங்கக்கவி உள்ள தானியேலை தூக்கி போட்டாங்க. ராஜா அரண்மனையில சிங்காசனத்துல தான் இருக்கணும். அவர் அங்க இருக்கல, சிங்காசனத்தை விட்டு எழுந்தார். சிங்கக்கவிலே போடப்பட்ட தானியேலை தேடி வந்தார். தானியேலே என்று அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. பெரிய ராஜாதி ராஜா தானியேலை தேடி வருகிறார். அதுதான் ஒரு பெரிய மரியாதை. தானியேலுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை. என்ன வல்லமை இருந்தது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் என்கிற ஆயுதம் அவனுக்குள்ள இருந்தது. ஜெபம்ங்கிற ஆயுதத்துக்குள்ள விசுவாசம்ங்கிற வரம்பு இருந்தது. ஜெபம் பண்றவங்க விசுவாசம் இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம், விசுவாசம் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும்.
அது ஒரு வரம், விசுவாசமாகிய வரம். அந்த வரம் தானியலுக்குள்ள இருந்ததனால அவனை தேடி ராஜா வந்தார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தார் தேடி உங்களிடத்தில் வந்து தேவனுடைய மகிமையை காணும்படியான ஒரு மேன்மை, ஒரு மகிமை உங்களை நிரப்ப போகிறது. கரங்களை தட்டிக்க. அல்லேலூயா. துரோகிகளுக்கே அவர் நன்மை செய்கிறார், உங்களுக்கு நன்மை செய்யாம விட மாட்டார். நன்றி அறியாதவர்களுக்கே அவர் நன்மை செய்கிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறார், உங்களை சும்மா விட மாட்டார். தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்புவார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அருள் செய்வார். வேதம் சொல்லுகிறதை நீங்கள் காணுங்கள். சந்தோஷம் உங்களை நிரப்பும். அந்த வசனம் கடைசி வாசியுங்கள். சந்தோஷம் உங்களை நிரப்பும். அப்போஸ்தலர் 14:17 மீண்டுமாய் வாசியுங்கள். 14:17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை என்ன செய்வாரா? நிரப்புவார். சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்காது, ஆனா சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து நிரப்புவார். அல்லேலூயா. அபிஷேகத்தினால உங்களை என்ன செய்வாரு? நிரப்புவார். அந்த வரங்கள்னால உங்களை என்ன செய்வாரு? நிரப்புவார். சந்தோஷத்தினால நிரப்பு, அபிஷேகத்தினால நிரப்பும் போது சந்தோஷம் தன்னால நம்மை நிரப்பும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது பார்த்தோம், ஜெபம் பண்ணுனா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அப்படிதான் பார்த்தோம். மத்தேயு எத்தனாவது வசனம்? 7:12. சோதரம். மத்தேயு வாசிங்க. எத்தனை? 7:11. ஜெபம் பண்ணா நன்மை கிடைக்கும். நீங்கள் அறிந்திருக்கும் போது பிதா ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது நிச்சயம். இல்லையா? எங்க அப்பா பொல்லாதவர், நல்ல சுருட்டு குடிப்பார். இவ்வளவு நீளம் சுருட்டு குடிப்பாரு. நல்ல பாட்டு, இவ்வளவு நீளம் பாட்டில் சாராயம் குடிப்பாரு. ரொம்ப கெட்ட வாயை திறந்து பேசினா ரொம்ப கெட்ட வார்த்தையாக தான் பேசுவார். நல்ல வார்த்தையை பேச தெரியாது. யாருக்கிட்டையும் பேசினாலும் சண்டைக்கு தான் போவார். அவ்வளோ பொல்லாத மனுஷன். ஆனால் நான் ஒரு முறை என்னுடைய சின்ன வயசில் 7 வயசில் சின்ன பசங்களோடு சேர்ந்துட்டு இந்த பீடி குடிச்சிட்டு போடுவாங்கள்ல, அந்த கட்டைப்பீடி எடுத்து நாங்கள் ஒரு 5 பேர் தீ கொளுத்தி இப்படி தானே நம்ம அண்ணன் மாதிரி பீடி குடிக்கிறாங்க அப்படின்னு அதை பீடி குடித்து பார்த்தோம். இதை யாரோ பார்த்துட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, உங்கள் மகன் கட்டை பீடியெல்லாம் பிறக்கி பீடி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா உடனே இவ்வளோ நீளம் சாட்டு கம்பு எடுத்து வந்தார். சாட்டை கம்பு எடுத்து வந்து, சாட்டை கம்பு எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா உங்களுக்கு? மாட்டை அடிக்கிறதுக்கு. வந்து எங்கள் வீட்டில் 12 மாடு கிடக்குது, 6 ஜோடி எருமை மாடு கிடக்குது. அதை அடிக்கிற பயன்படுத்தி அந்த சாட்டை கம்பால் என்னை போட்டு வெளுத்து அடிக்கிட்டார். அடி பின்னிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 முறை அடிச்சிருப்பார். அப்புறம் கடைசியில் தெருவில் நல்ல வெயில் அடிக்க அந்த வெயிலில் உப்பை போட்டு அதில் முழங்கால் போட வச்சார். கண்ணீர் விட்டு அழுது அவ்வளோ வேதனைகளை அனுபவிச்சார். எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் கெட்டவன் தான், நான் சுருட்டு குடிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் யாரும் சுருட்டு குடிச்சோ கெட்டு போயோ வாழக்கூடாது. நான் கெட்டவனாக இருந்தது போல் நீங்கள் யாரும் கெட்டவங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்போ அப்படி நினைச்சார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் சுருட்டு குடிக்காமல், கல் குடிக்காமல், சாராயம் குடிக்காமல், சண்டை போடாமல், தம்பாக்கு போடாமல், புயலை போடாமல், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல மனுஷனாக இந்த 60 வயசு வரைக்கும் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக உத்தரப்பிரதேசம் முதல் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரை கர்த்தருடைய வசனத்தை பேசிக்கிட்டே வராங்க. முதல்ல பார்த்தோம் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மை. 2வது பார்ப்போம் சகரியா 9:12 வாசித்து முடிச்சிடலாம். சகரியா 9:12 வாசியுங்கள். சகரியா 9:12. நம்பிக்கை உடைய சிறைகளே தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, ரெட்டிப்பான நன்மை. பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நன்மை தருவேன்னு சொன்னாரு, நிச்சயமா தருவேன்னு சொன்னாரு. இங்க நம்பிக்கையோடு வாங்க ஆலயத்துக்கு, 2 நன்மை கிடைக்கும். ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா. ஆமா,
இங்கே நீங்கள் வர இங்கே வந்து ஜெபிக்க இங்கே வந்து நீங்கள் சேர இங்கே வந்து நீங்கள் வசனங்களை கேட்க பாட துதிக்க உங்களுக்கு 2 நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கும், சரீரத்துக்குரிய நன்மைகளும் கிடைக்கும். அல்லேலூயா. எங்க போனாலும் என்னைய பெரிய கோடீஸ்வரனா பார்ப்பாங்க. போவேன், என்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க. நான் ஆண்டவரை நம்பி தான் போய்கிட்டு இருப்பேன். ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து 1000 ரூபாய் எதிர்பார்ப்பாங்க. எங்கள் வீட்டம்மா சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ளுக்குள்ளேயும் ஆண்டவருடைய அந்த நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்களாகிய நன்மைகள், சரீர பிரகாரமாகிய நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் ஊரில் எனக்கு 7 வீட்டு மனை வந்துச்சு. 4 வீட்டு மனையை ஊழியத்துக்கே எழுதி கொடுத்துட்டேன். 3 வீட்டு மனை தான் இருக்குது. அல்லேலூயா. பெருங்குடியில் 2 வீட்டு மனை இருந்துச்சு சென்னையில். அதில் 2 வீட்டு மனையை 2 சகோதரர்கள் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஒரு வீட்டு மனை 88 லட்சம் இப்போ போகுது. 2 வீட்டு மனை 1.25 கோடி போகுது. ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அவங்க வேணும்னு கேட்டவனும் நான் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. இப்படி நம்ம நன்மை செய்கிற, சரீர பிரகாரமாக நன்மை செய்கிற அனுபவத்தில் தான் தேவன் நம்மை உயர்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இரட்டிப்பான நன்மை, ஆவிக்குரிய நன்மை, சரீர பிரகாரமான நன்மை. அதே மாதிரி கொரிந்தியர் 9:10 அதை தெளிவாக சொல்கிறார். வேறு ஒரு ரீதியில் சொல்கிறார், ஞான நன்மை அல்லது சரீர நன்மை. அல்லேலூயா. ஆமா, இந்த இரட்டிப்பான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும், தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை அவங்க நம்புறீங்க? அவங்க இந்த செய்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். உண்மையானதை தருவார், உங்களுக்கு தருவார், நமக்கு தருவார், சபைக்கு தருவார், பிள்ளைகளுக்கு தருவார். சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டால் நன்மைகள் திரளாய் கிடைக்கும். நீங்கள் நம்பி விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு அவருடைய ஆலயத்துக்கு தொடர்ந்து வந்தால் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆவிக்குரிய நன்மைகள், சரீர பிரகார நன்மைகள், ஞான நன்மைகள், இன்னொன்று என்னது? சரீர நன்மைகள். வாசிட்டீங்களா? 9:11 1 கொரிந்தியர் 9:11. ஞான நன்மைகளை ஆலயத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஞான நன்மைகளை விதைக்கும் போது சரீர நன்மைகள் தானாக வந்து விடுகிறது. அல்லேலூயா. ஞான நன்மைகள்னாலே நாம் ஆண்டவருக்குள்ள வளரும் போது சரீர நன்மை தானா நமக்கு கிடைக்குது. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இரட்டிப்பான நன்மையினால் நிரப்புவார். ஒரு சரணம் பாடிட்டு முடிச்சிடலாமா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்திடுவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்திடுவேன். தேவன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், தேவன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார். யாக்கோப பாருங்க, பெருமையாக போனான். யாக்கோப பாருங்க, பெருமையாக போனான். கர்த்தர் கொடுத்தார் இரட்டிப்பு நன்மைகள், கர்த்தர் கொடுத்தார் இரட்டிப்பு நன்மைகள். கருதிட்டாயோ நீ கண்ணீரை குடைத்துக்கொள், கலங்கிட்டாயோ நீ கண்ணீரை குடைத்துக்கொள். மரங்களை தருவார், இரட்டிப்பாய் தருவார். மரங்களை தருவார், இரட்டிப்பாய் தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தந்திடுவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தந்திடுவேன். தேவன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், தேவன் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார். யோபுவை பாருங்க, பாடுகளில் உண்மையானார். யோபுவை பாருங்க, பாடுகளில் உண்மையானார்.
தருவார், இரங்கலை தருவார், இரட்டிப்பாய் தருவார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இங்கே தந்திடுவேனே. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இங்கே தந்திடுவேனே. தேவன் சொல்லிவிட்டார், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், தேவன் சொல்லிவிட்டார், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணுவோம். கரங்களை வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நன்மையினாலே நிரப்பட்டும், தீமையின் நன்மையினாலே நிரப்பட்டும், சந்தோஷ நன்மையினாலே நிரப்பட்டும், சரீர பிரகாரமான நன்மையினாலே, ஆவிக்குரிய நன்மையினாலே நிரப்பட்டும். அபிஷேக நன்மையினாலே நிரப்பட்டும், தேவ வல்லமை நன்மையினாலே நிரப்பட்டும். நன்மை செய்கிறவர்களாய் உங்களை மாற்றும்படிக்கு தேவன் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தாவே, கரம் வைத்திருக்கிற உடைய பிள்ளைகளை பாருங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு கரத்துக்கு தொடுங்கப்பா, ஒவ்வொரு கரத்துக்கு தொடங்க. தீமை நீங்கட்டும், பொல்லாப்பு நீங்கட்டும், செய்வனை நீங்கட்டும், பிள்ளைசுனியை நீங்கட்டும், பாவக்கட்டு நீங்கட்டும், சாபக்கட்டு நீங்கட்டும். ஓ, இழப்புகள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். ஓ ரகதலம கஷக ரகதலபதியா, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. நன்மையினால நிரப்புங்க, மகிமையினால கணத்தினால நிரப்புங்க. சங்கனக ரகதலபகத ரகதுலபகதியா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் மகனே, கரங்களை தட்டி பெற்றுக்கொள் மகனே. தேவன் உன்னை நிரப்புகிறார், தேவன் உன்னை நிரப்புகிறார், தேவன் உன்னை நிரப்புகிறார். அபிஷேகத்தினால நிரப்புகிறார், மகிமையினால நிரப்புகிறார், வல்லமையினால நிரப்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனுடைய நிரப்புகிறார், தேவனுடைய நிரப்புகிறார். உன் பாத்திரத்தை நிரப்புகிறார், சரீரத்தை நிரப்புகிறார், உன்னுடைய இதயத்தை நிரப்புகிறார். அவருடைய வல்லமை மகிமை உன்னை நிரப்புகிறது. ஒவ்வொரு விதமான வகைகள் உங்களை நிரப்புகிறது, கிருபை வரங்கள் உன்னை நிரப்புகிறது. இயேசுவின் நாமத்தினால தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். நீர்வாசியின் அபிஷேகம் நிரப்பட்டும். சபை நிரம்பி வருகிறது. கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதுமாக நன்மையை தருவேன் என்று சொல்லி இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில முதல் ஆராதனையில தேவனீர் பேசுகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுப்பேன் என்று சொன்னார், அதை நிச்சயம் செய்வீர். நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மையை கொடுக்க நீர் ஆயத்தமாய் இருக்கிறபடினாலே இந்த வருடம் முழுவதுமாக உம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் எங்கள் வாழ்விலே நேரத்தை கொடுக்க, சபையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் முக்கியத்துவத்தை கொடுக்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மையான குடும்பம், இந்த குடும்பத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் குடும்பமாய் உம்முடைய ஊழியத்தை செய்ய பங்கை கொடுக்க, நீ கொடுத்த நன்மையிலே உமக்கென்று உண்மையாய் கொடுக்க, குறிப்பாக சப ஆண்டவரே காரியத்தை குறித்து நீர் எங்களோடு திட்டமாய் பேசினீர். ஜெபிக்கிற அந்த நேரத்திலும், வீட்டு கூடுகையிலும், ஜெப கூடுகையிலும் எங்களுடைய ஜெப நேரத்தை கொடுக்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். நன்மையை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிற உமக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை உண்மையாய் கொடுக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இது ஒரு தீர்மானமாக, தீர்க்கமாக நாங்கள் முடிவு செய்கிறோம். நிச்சயம் நீங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. இந்த வருடம் முழுவதுமாக எங்கள் வாழ்விலே
அது சுகத்தின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், பலத்தின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், அது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான தேவதாசரை கொண்டு நீர் திட்டமாய் பேசியிருக்கிறீர், நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். எங்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தை தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட நன்மை கிடைக்கட்டும், தொடரட்டும். சங்கீதம் 23 கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த நன்மை தொடரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். சபை மக்களாக நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிற தேவதாசருக்காக ஆண்டவரே, ரெவரண்ட் டாக்டர் ஆண்டவரே ராஜ் ஐயா அவர்களை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய இருக்கிற ஒவ்வொரு உறவினர்கள், அவரோடு இணைந்து வந்திருக்கிற சக ஊழியர், அவர் செய்கிற ஆண்டவரை திருப்பணி இந்திய தேசம் முழுவதுமாக பல ஆண்டவரை மாவட்டங்களிலே, பல மாநிலங்களிலே, பல கிராமங்களிலே ஆண்டவரே பட்டி தொட்டியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விரைத்துக் கொண்டிருக்கிற தேவதாசரை இன்னும் பலப்படுத்துங்க. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உமக்கு சித்தமானால் எங்களுடைய நட்பும், எங்களுடைய ஆண்டவர் ஊழிய ஐக்கியமும், எங்களுடைய ஆண்டவரே அணுகுமுறையும் அன்பும் தொடர தேவன் உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த யாவரையும் தாழ்த்து நீ மீதியாக இருக்கிற சகல காரியங்களையும் பொறுப்பெடுத்து நேர்த்தியாய் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாய் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும், நம்மோடு இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களோட அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்று மாலை நடக்கிற அந்த பைபிள் ஸ்டடிக்கு தயவு செய்து எல்லா மாணவ பிள்ளைகளும் அதில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் வந்துருங்க. எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும், மிஸ் பண்ணாதீங்க.